அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை பார்த்து நோன்பு வைப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள், மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்படுமானால் 30 நாட்களாக அதை கணித்து கொள்ளுங்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1906 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாதம் என்பது இப்படியும் 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 இருக்கும் என்று 2 கைகளையும் மும்முறை விரித்து காட்டி 30 நாள் என சொல்லிவிட்டு பிறகு மேலும் இப்படியும் 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 இருக்கலாம் என்று 2 கைகளையும் மும்முறை விரித்து காட்டி 3ஆம் முறை பெருவிரலை மடக்கியபடி 29 நாட்களாகவும் இருக்கலாம் என்று கூறினார்கள். மாதம் என்பது சில வேளை 30 நாட்களாக இருக்கும், மற்ற சில வேளை 29 நாட்களாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 5302 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் ஷஅபான் மாதத்தை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறை பார்ப்பதற்குண்டான விஷயங்களையும் தெளிவுபடுத்திவிட்டார்கள். மேகமூட்டம் இது இயல்பாக சில காலங்களில் நேரங்களில் ஏற்படக்கூடிய ஒன்று. மேகமூட்டம் இருக்கின்ற அந்த வேளையிலே பிறையை பார்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் குறைவு. எனவே அந்த வேளையிலே மேகமூட்டம் தென்பட்டு பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருந்தது என்று சொன்னால், அதாவது பிறை 29 முடிந்து 30வது நாளா 1வது நாளா என்ற சந்தேகத்திற்குரிய நாளாக உள்ள அந்த நாளிலே மேகமூட்டம் தென்பட்டதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த மாதத்தின் கணக்கை 30ஆக பூர்த்தி செய்து விடுங்கள். வானியல் கணக்கீடுகளை விட பிறையை வெற்றுக்கண்ணால் பார்த்து உறுதியான சாட்சி மூலம் உறுதி செய்து நோன்பு நோற்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகிறது. மாதத்திற்கு 29 நாட்களாகும். எனவே பிறை காணாமல் நோன்பு வைக்காதீர்கள் என்கின்ற தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 29 முடிந்த பிறகு பிறை பார்க்கப்பட வேண்டும். பிறை தெரிந்தால் அந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்தினுடைய துவக்கமாக கணித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் முந்தைய மாதம் இன்னொரு நாள் தொடர்கிறது, 30ஆக அமைகிறது என்று நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சந்தேகத்திற்குரிய நாளில், அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 30ஆம் பிறை அன்று யார் நோன்பு வைக்கிறாரோ அவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்துவிட்டார். சந்தேகத்திற்குரிய நாள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்து அந்த மாதங்களை முடிவு செய்வர்களுக்கு மாத்திரமே சாத்தியப்படும். அப்படி இருக்கின்ற போது சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய பிறை 30 நோன்பு வைப்பது
எந்த வகையிலேயுமே பொருத்தமில்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு பிறை பார்த்து நோன்பு வைப்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அத்தகைய விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.